ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, இன்றைக்கு நடக்கிற காரியத்தை நினைத்து நீ சோர்ந்து இருக்கிறியா, கலங்கி இருக்கிறியா, இது எப்படி முடியுமோ, என்ன ஆகுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறியா? முடிவு நன்மையாக இருக்கும். சகலம நன்மைக்கு ஏதுவாய் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு தீமை மாதிரி தெரியும், இப்போ உங்களுக்கு அது உபத்திரம் மாதிரி தெரியும், ஆனால் முடிவு நன்மையாக இருக்கும். ஆதியாகமம் 50 அதிகாரத்தில் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையில் யோசேப்பு சொல்லுகிறார், யோசேப்புக்கு நிறைய தீமை நடந்தது. சொந்த சகோதரர்களே பகைத்து அவரை கொலை பண்ண முயற்சித்தாங்க, பொறாமையின் நிமித்தமாய். அவர் வேலை செய்த இடத்துல அபாண்டமான பொய்யான பழி சுமத்தப்பட்டு அவர் தவறு செய்ய உடன்படாததுனால ஜெயிலில் அடைக்கப்பட்டார். அவருக்கு போன இடம்லாம் அவ்வளவு நெருக்க உபத்திரவம். ஆனால் ஒரு நாளிலே தேவன் அவரை எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக உயர்த்தினார். அவருக்கு தீமை செய்தவங்க அவரை அழிக்க நினைச்சவங்க முன்னால் வந்து நிற்கிறாங்க, பயத்தோடு நிற்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்க, தீமை செய்தீங்க, கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அதனால் நானும் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டேன், பயப்படாதங்கன்னு ஆறுதல் சொல்லுகிறார். பார்த்தீங்களா, ஆண்டவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் முடிவு நன்மையாய் இருக்கும். இருவரை தொடர்ந்து வந்த தீமைகள் நன்மையாய் மாறிவிடும். பயப்படாருங்க, அதுதான் வாக்குத்தத்தம். நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீங்களா? அவர் மேல் அன்பு கூர்ந்தா போதும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. பிள்ளைகள் காரியம், பிஸ்னஸ் காரியம், ஊழிய காரியம், குடும்ப காரியம், எதுவானாலும் சரி முடிவு நன்மையாக இருக்கும். வசனத்தை விசுவாசிங்க. இயேசுவே முடிவு நன்மையாக இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க, நான் நன்மையை காண்பேன்னு விசுவாசத்தோடு ஆண்டவரை துதிங்க. நீங்கள் நன்மையை பார்ப்பீங்க, இன்றையிலிருந்தே பார்க்க துவங்குவீங்க. தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகளை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர். இந்த மகனோடு மகளோடு நீங்கள் பேசின வார்த்தையின்படியே சகலம நன்மைக்கு எதுவாய் நடக்கிறபடியினால் முடிவு நன்மையாயிருந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாதம் முழுவதும் அவருடைய வாழ்க்கையிலே நன்மையான ஆசீர்வாதங்களை கண்டு மகிழ்ந்திருக்கும்படிக்கு செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.